மாட்டுத்தாவணியில ஒரு மர்ம பில்டிங் ரொம்ப நாளா கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனா என்னன்னே தெரியல. ஒருவேளை ஐடியா இருக்குமோ, ஒருவேளை அபார்ட்மெண்டா இருக்குமோ? இல்ல சென்னையில உள்ள பிவிஆரா தான் இருக்கும். நோ, கண்டிப்பா மாலா இருக்கும். இப்படி எல்லாம் வதந்தி கிளப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு முட்டுப்புள்ளி வைக்கும் வகையில் வெற்றி சினிமாஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம மாட்டுத்தாவணியில ஒரு பிரம்மாண்டமா ஒரு 5 ஸ்கிரீன் வச்சு பார்க்கவே பாருங்க, வெளிய இருந்து பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம வில்லாபுரத்துல உள்ள வெற்றி சினிமாஸே தான். இவங்க தேனி போடியில ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. இப்ப இங்க மாட்டுத்தாவணி ஆக்சுவலா சொல்ல போனோம்னா, நம்ம ப்ரோ நீ ஒத்தக்கடை மேலூர் இந்த சைடு போய் பார்த்தேன்னா மேலூர்ல தான் தியேட்டரே இருக்கு. இந்த சரௌண்டிங்ல தியேட்டரே கிடையாது. மாட்டுத்தாவணில தான் ஒரு பிரம்மாண்டமா தியேட்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த சுற்றுவட்டார பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு சிட்டி அப்படிங்கும்போது சிம்மக்கல் இந்த ஏரியா தான் சென்ட்ரல் ஹப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப ஸ்ப்ரெட் ஆனோடனே வந்து மாட்டுத்தாவணி ஒரு ஹப் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கீழே வந்து இப்ப அடுத்தடுத்து மால், பெரிய மால் ஒண்ணு வரப்போதான். இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 5 ஸ்கிரீன்ல ஒரு நல்ல செம்ம ஆம்பியன்ஸோட ஒரு தியேட்டர் வந்திருக்கு. அததான் இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். அதுல வந்து மெயினா அந்த 4th ஸ்கிரீன் 5th ஸ்கிரீன் மஸ்டா பாருங்க அப்படின்றாங்க. ஆமா, அது வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன். இது போக கப்புள் சீட் இருக்கு, நம்ம படுத்துக்கிட்டே பாக்குற மாதிரி இருக்கு, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஆமா, கப்புள் சீட்லாம் இருக்கா, போய் பாத்துருவோமா? Flashback, thought you got mad, then he then cracked that. In and out of Dolo when the new mats. To the boys were on him and he crashed that. Till they came back, man, I don't act like. Head soft, yeah, all of that one pack. I could be anywhere, feeling alright. Till the game on the head is so mad at. I'm like, then he then cracked that. In and out of Dolo when the new mats. To the boys were on him and he crashed that. Till they came back, man, I don't act like. Head soft, yeah, all of that one pack. I could be anywhere, feeling alright. Till the game on the head is so mad at. Bro, Jen singer. அது லேடிஸ். தெரியுது, நீ மூடு. நான் அவங்க போய்க்கிறேன். போயிட்டாங்க. என்ன போடுற ஆக்சுவலா எப்படின்னா ப்ரோ, இப்போ படத்துக்கு போனோன்னு ஏறி மாடிக்கு போவோம். அது வந்து அடுத்த ஸ்க்ரீன் அடுத்த ஃப்ளோராக போகும். ஓகே அந்த மாதிரி கணக்கில் ஒரு பயங்கரமான எலிவேஷன்ஸில் இங்கேருந்து பார்த்தாலே ஒரு பாதி மதுரை கிட்டே தெரியுது. மாட்டுத்தாவணி இங்கிட்டு திருப்பூர் இருக்கட்டும், செத்து பேர் உண்மையில திருப்பூர். கீழே பாருங்களேன், பார்க்கிங் பாருங்க. பரவாயில்ல, பார்க்கிங் இவ்வளோ ஸ்பேஸ் ஒதுக்கி தியேட்டர் ஸ்பேஸுக்கு அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அது ஒரு பைக் ஷோரூம் நடத்தியாக ஒரு எவ்வளோ ப்ரோ, 1 2 கீழே அண்டர் கிரவுண்டில் 1. இப்போ பார்க்கிங்க்கு பஞ்சமே இல்லை. கார் பார்க்கிங் கீழே இருக்கு, அதுக்கு பைக் பார்க்கிங்கும் இருக்கு. அதுவும் ஃபுல்லாகி வெளியில 2 பார்க்கிங். சரி, சரி ப்ரோ, இந்த ஏசி இதுக்குள்ள வந்துட்டாலே முக்கியமான ஒரு இடத்துக்கு போயே ஆகணும். சரி, நான் போயிட்டு வந்துடுவா. ஆக்சுவலாக ஃப்ரீ வாட்டருமே வச்சுருக்கேன். இங்கே வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கணும் அவசியம் இல்லை, ஃப்ரீ வாட்டரும் வச்சுருக்காங்க. இருக்கிறதுல பெரிய ஸ்க்ரீன் எதுனா ஸ்க்ரீன் 5. அதுதான் 570 சீட்ஸ் இருக்குது. செல்ஃபி ஸ்பாட். ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்கணும், தரமான இடமா இருக்கு பாருங்களேன். பின்னாடி ஒரு லைன் போய்கிட்டு இருக்கு. நைஸ் ப்ரோ. ஆக்சுவலி ஆம்பியன்ஸு லைக் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் போய் கன்ஃபியூஸ் ஆகணும். ஆமாம். ஆனால் இந்த தேட்டரில் அப்படி இல்லை. ஒரே ஃப்ளோரில் எல்லா ஸ்க்ரீனுமே இருக்குது. ஸ்க்ரீன் 1 2 3 4 5. அவங்களோட இன்னொரு அந்த வில்லாபுரத்தில் இருக்க தேட்டர்லையுமே அப்படி தானே உள்ள போகணுமே ஒரே இதில். ஆமாம், ஒரே இதில் இருக்கு. இன்னொன்று வந்து ஆம்பியன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே அந்த லைட்னா அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி வைப்பான ஆம்பியன்ஸாக இருக்குது. நம்ம அந்த ஃபன் கேம்ஸ்லாம் போனோம்னா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு பேக்ரவுண்டு. ஆன் பார்த்துக்கிட்டு இருக்கேடா. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்க. ஐ லைக் டான்ஸ். டான்ஸை பார்க்கும்போது நான் இம்ப்ரெஸ் ஆகிடுவேன். என்னத்தா பாடுறானா அவன் பேத்தி ஆடுறத பார்த்துக்கிட்டு. சார் இப்படி அப்படிமா பார்த்துக்கிட்டா சார் லைஃப்பை லென்த்தாக ஓட்டணும்.
கேஷ் இருக்கா? கேஷ் இல்ல ப்ரோ, ஜிபே இருக்கலாம். சரி, மேல ஒரு 2 கேஸ் தாங்க இருக்கு. கிளவி எடுப்பு கிட்டா அவனா நீ வராது. ஏன்னா இது வந்து எப்படி திறக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணணும். ரொம்ப முக்கியம் பணம். உங்க பேர் என்ன? நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் கிஷிகா. என் பேர் அர்ஜுன். கை கொடுங்க. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? தியேட்டர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தியேட்டர்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு? லைட் பிடிச்சிருக்கு, டிவி பிடிச்சிருக்கு, லைட் பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு. டாடி ஸ்நாக்ஸ் வாங்கி தரா? என் டாடி இல்ல, என் பேபி. டாடி இல்ல பேபியா? சரி, பேபி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா உங்களுக்கு? தேங்க்யூ. ஆம்புடுதியா நானும் மதுரைக்காரன் தான்டா. மதுரையில நிறைய தியேட்டர் போயிருப்பீங்க. அந்த தியேட்டர் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்கு? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல காஸ்ட்லியான தியேட்டர் மாதிரி தெரியுது. உள்ள டெக்கரேஷன்லாம் ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. டைப் ஆஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி மதுரைக்கு ரொம்ப தேவைதான். அதெல்லாம் கண்டிப்பா தேவை. தியேட்டருக்குள்ள நுழைஞ்சா நீங்க எப்படி ஃபீல் பண்ணி மதுரையாரா அது எப்படி? மதுரை, ஆமா. அதை நாங்க பார்த்த மதுரை வராங்க. சின்ன வயசுல மதுரையை பார்த்துருக்கோம். எங்களுக்கு இப்போ 55 வயசு ஆகுது. அது வரைக்கும் மதுரையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப மதுரை வந்து எங்கேயோ போய்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்ப எனக்கு இருக்கு. ஆனா உங்க வயசுல நீங்க அந்த தியேட்டருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு இதுக்கு ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம சின்ன வயசுல ஒரு சின்ன சட்டை போட்டு போவோம். இப்ப மாடலான சட்டை போடாத மாதிரி மாடல் உலகத்துல வந்து வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி நல்லா இருக்கு, சேஃப்டி நல்லா இருக்கு. லைஃப் ஆஃப் ஸ்டைல அதான் முக்கியம். கண்டிப்பா எங்களை மாதிரி ஆளுக்கள் ஃபேமிலியோட வரோம்னா எந்த பிரச்சனை எல்லாம் போகணும். அதான் எங்களோட கீழ பார்க்கிங் வசதிலாம் பார்க்கிங் எல்லாமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இது வந்து சென்னையில வந்து நிறைய பொழுதுபோக்கு இருக்கு. ஆனா மதுரையில வந்து இது ஒண்ணுதான் பொழுதுபோக்கு. எங்களுக்கு அதான் சந்தோஷம். மெயினா என்டர்டைன்மெண்டே சினிமா தான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. பார்க்கும் ரொம்ப சினிமாவை தாண்டி வேற பார்க் எதுவுமே இப்ப எதுவுமே மதுரையில எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு டீசெண்டா இல்ல. இப்போதைக்கு மதுரையில என்டர்டைன்மெண்ட்னா சினிமாஸ் ஒண்ணுதான். அது வெற்றி சினிமாஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கேரளால இருந்து வரேன். கேரளால வரீங்களா? சூப்பர் ப்ரோ. ஓகே, மதுரையில மத்த தியேட்டரை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட்? பெஸ்டா இருக்கு. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு? எல்லாமே எங்களுக்கு பாக்குறதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கு. உள்ள வந்து உங்களுக்கு உட்கார்ற அந்த கம்ஃபர்ட்டபிள் தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. பிரச்சனையே இல்லை, பக்காவா இருக்கு. ஸ்கிரீன் எப்படி இருக்கு? சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு? சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. 3D எஃபெக்ட்லாம் நிறைய வச்சிருக்காங்க. மேல ஹெட்டுக்கு மேல ஸ்பீக்கர்லாம் நிறைய வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சென்னையில எப்படி இருக்கும் ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம மதுரையில ஒரு உருப்படியான ஒரு தியேட்டர் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றதுனால பார்க்க கொஞ்சம் வண்டர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் எக்ஸைட்டடா இருக்கு. இனிமேல் போக போக நீங்க சொன்னீங்களா மத்த ஸ்கிரீன்ஸ்லாம் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்க்ரீன் ஒன்ல கிட்டத்தட்ட ஒரு 220 சீட்ஸ் இருக்குது. அதில் இந்த கடைசி சீட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் சீட்ஸ். அது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி காமிச்சோம்ல, நீங்கள் படுத்துக்கிட்டே பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உள்ளது. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். சேம் ப்ரைஸ் தான் இது. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி தான், ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அப்புறம் என்ன ப்ரோ, படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எப்படி இருக்கு? தியேட்டர் எப்படி இருக்கு? தயவு செஞ்சு படத்தை பற்றி கேட்காத, வேற எதுனாலும் கேளு. படத்தை பத்தி சொல்ல விரும்பலங்க. தியேட்டரை பத்தி சொல்லணும்னா உண்மையிலே சொல்ல போனா ஃபர்ஸ்ட் தியேட்டர் இன் மதுரை டு ஹேவ் எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எந்த தியேட்டர்லயுமே மதுரையில ஐநாக்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா அது ஒரு மாலுக்குள்ள எஸ்கலேட்டர். எனக்கு வந்து தியேட்டருக்குள்ள போனோடனே வந்து மதுரையில இருக்கமான்ற ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு டக்குன்னு. அப்புறம் வந்து அதை பார்க்கும்போது உள்ள இன்டீரியர், அந்த லைட்டிங்ஸ், அந்த ஆம்பியன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. ஒரு பெங்களூர், ஒரு சென்னை அந்த ஏரியாவுக்குள்ள போற மாதிரி இருந்தது. மதுரையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதான் மதுரையில ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கலேட்டர் வச்சிருக்காங்க ஒரு தியேட்டருக்குள்ளனா. ஒரு செம்ம ஃபீலா இருந்துச்சு. ஆனா இறங்கும் போது எக்ஸ்கலேட்டர் இருக்காது, ஒரு படிக்கட்டு தான் இருக்கும். அப்படியே இறங்கி போயிருங்க. அதே மாதிரி 5 ஸ்கிரீன்ல கப்புள் சீட் இருக்கு, படுத்துக்கிட்டே பாக்குற மாதிரி சீட், செமி ஸ்லீப்பர் சீட். ஆமா, ஒரு பிக்கஸ்ட் ஸ்கிரீன்னா 5வது ஸ்கிரீன்னா ஒரு 570 சீட். 4th ஸ்கிரீனே சொல்லலாம், 5th ஸ்கிரீன் சொல்லலாம். 5th ஸ்கிரீன் வந்து ரொம்ப பெருசு, 570 பேர் கிட்ட. ஆமா, ஒரு செம்ம ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்கணும்னா கண்டிப்பா தியேட்டரை வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய vlogs வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? லெட்ஸ் வைப் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, டாடா பாய்.